சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் ஒருநாள் வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயிலானி வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ஜெயிலானி, தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் ஏன் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். போலீசா தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் இன்றைய தினம் ஒரு நாள் வேலை நிறுத்தம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டு சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகில் இருக்கக்கூடிய சாலையில் ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டு வருகிறார்கள். சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திற்கும் இடையே மோதல் போக்கு என்பது, கருத்து முரண்பாடு என்பது கடந்த சில நாட்களாகவே ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் ஏற்கனவே புதிதாக தொழிற்சங்க தமிழ்நாடு திரைப்பட தொழிற்சங்க கூட்டமைப்பு என்பதாக ஒரு தொழிற்சங்க கூட்டமைப்பு உருவாக இருப்பதாகவும் அதற்கு தயாரிப்பாளர் சங்கம் ஆதரவு தெரிவிப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் தற்போது பெப்சி சார்பில் போராட்டம் என்பதை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெப்சியில் 55 ஆண்டுகளாக இந்த தொழிற்சங்க சம்மேளனம் என்பது செயல்பட்டு வருகிறது. சுமார் 23க்கும் மேற்பட்ட சங்கங்களின் கூட்டமைப்பாக செயல்பட்டு வருகிறது. தொழிலாளர்களின் நலனுக்காக பல்வேறு ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த சங்கங்களில் திரைப்பட நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்கள் உள்ளிட்ட 23 சங்கங்களுக்கும் இதில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பெப்சி கூட்டமைப்பின் தலைவராக ஆர்.கே. செல்வமணி இருக்கிறார். தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாகவே தயாரிப்பாளர்களுக்கும் இந்த பெப்சி தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்க கூட்டமைப்புக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கின் காரணமாகவே தயாரிப்பாளர்கள் கூட்டமைப்பின் தயாரிப்பாளர்களின் ஆதரவோடு புதிதாக தொழிற்சங்க கூட்டமைப்பு என்பது உருவாகி இருக்கிறது. இது தொழிலாளர்களின் நலனை பாதிக்கும் வகையில் இருக்கிறது என்பதாக ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆர்.கே. செல்வமணி தெரிவித்திருந்தார். எனவே இது தொடர்பாக தமிழக அரசு தலையிட்டு தொழிலாளர்களின் நலன் பாதிக்காத வகையிலாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இது தொடர்பாக தமிழக அரசு இந்த தொழிற்சங்கங்களை அழைத்து எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தாத காரணத்தினால் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தொழிலாளர்களின் நலனை காக்க வேண்டியது சம்மேளனத்தின் பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் தற்போது யார் முதலாளியோ அவர்களை வைத்து புதிதாக ஒரு தொழிற்சங்கம் உருவாக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தொழிலாளர்களுக்கு பாதிப்பே ஏற்படும் என்பதாக தெரிவித்து இன்றைய தினம் புதிதாக உருவாக இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்க கூட்டமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் தயாரிப்பாளர்கள் ஒரு சில நிர்வாகிகளின் இது போன்ற நடவடிக்கைகளை கண்டிக்கும் விதமாகவும் இன்றைய தினம் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த தலைவர்களும், திரைப்பட நடிகர்களும், இயக்குநர்களும் என பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று திரைப்படத்தின் பணியாற்றக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கலைஞர்களும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற வாசகங்கள் பொருந்திய கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அந்த திரைப்பட தொழிலாளர்கள் இன்றைய தினம் எழும்பூரில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த திரைப்பட பங்கேற்றிருக்கக்கூடிய இது டப்பிங் யூனியனுடைய தலைவர் ராதா ரவி, அதே போன்று முன்னாள் இசையமைப்பாளர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் தீனா, அதே போன்று இந்த பெப்சி யூனியனின் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்.கே. செல்வமணி, இதே போன்று பல நடிகர்கள் என பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களது கோரிக்கை என்பது இவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக தயாரிப்பாளர்கள் ஒரு சிலரின் நடவடிக்கையாலும் ஆதரவாலும் முதலாளித்துவம் போக்கில் புதிதாக ஒரு கூட்டமைப்பு, ஒரு சங்கத்தை உருவாக்க முயற்சி மேற்கொள்கிறார்கள். அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்காக தமிழக அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு முன்பாக இது போன்ற குழப்பங்கள் பெப்சி யூனியனில் ஏற்படும் போது தமிழக அரசு சார்பில் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை என்பது எடுக்கப்படும், சுமூக முடிவு என்பது எடுக்கப்படும். ஆனால் இந்த போக்கு என்பது தொடர்ந்து பல நாட்களாக நீடித்து வருகிறது. தமிழக அரசு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அழைப்பு விடுத்தும் இதுவரை எந்தவித பேச்சுவார்த்தையும் எடுக்காமல் இருக்கிறது. எனவே அதனையும் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஜெயிலானி, தகவல்களுக்கு நன்றி.